எந்த ஒரு பெரிய ரிசர்ச்சும் ஒரு பதிலிலிருந்து ஆரம்பிக்கிறது இல்ல. அது ஒரு சக்தி வாய்ந்த, சரியா உருவாக்கப்பட்ட கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. வாங்க, ஒரு சிறந்த நர்சிங் ரிசர்ச் பிரச்சனைக்கு தேவையான 5 முக்கியமான குணாதிசயங்களை பத்தி நாம இங்க பார்க்கலாம். இந்த மேற்கோள் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. ஒரு ரிசர்ச் ப்ராசஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எது தெரியுமா? அந்த பிரச்சனைக்கான ஸ்டேட்மெண்ட்டை சரியா உருவாக்குறது தான். அதுதான் உங்க முழு ஆய்வுக்கும் ஃபவுண்டேஷன். இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? நம்ம மனசுல வர்ற ஒரு சின்ன யோசனை எப்படி ஒரு முறையான ஆராய்ச்சிக்கு ஏத்த ஒரு கேள்வியா மாறுது? இதுக்கு பதில் தான் நாம பார்க்க போற அந்த 5 குணாதிசயங்கள். சரி, வாங்க அதுக்குள்ள ஆழமா போகலாம். இப்படி நினைச்சுக்கோங்க, நம்ம மனசுல வர்ற ஒவ்வொரு ரிசர்ச் ஐடியாவையும் ஒரு 5 பாயிண்ட் குவாலிட்டி செக் வழியா பாஸ் பண்ணணும். ஒரு ஃபில்டர் மாதிரி. இந்த 5 டெஸ்ட்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஐடியா ஒரு வலுவான ரிசர்ச் கேள்வியா மாறும். சரி, நம்மளோட முதல் டெஸ்ட் சோ வாட் டெஸ்ட், அதாவது அதனால என்ன அப்படிங்கிற கேள்வி. நாம கண்டுபிடிக்க போற விஷயம் நர்சிங் துறைக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதா இது. முக்கியத்துவம், அதாவது சிக்னிஃபிகன்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த ரிசர்ச் உண்மையிலேயே நர்சிங் துறைக்கு அவசியமானதா, இதுக்கு மதிப்பு இருக்கான்னு செக் பண்றது தான். சொல்லப்போனா, உங்க ரிசர்ச் மூலமா ஒரு பதில் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பதிலால என்ன பிரயோஜனம்? இதுதான் கேள்வி. இப்ப இங்க பாருங்க, ஒரு நல்ல ரிசர்ச் பிரச்சனை 3 விஷயங்களை செய்யும். ஒன்னு, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துல இருக்கிற ஒரு கேப்பை ஃபில் பண்ணும். ரெண்டாவது, பேஷண்ட்ஸுக்கோ நர்சஸ்க்கோ இல்லனா மொத்த ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கோ நேரடியா ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். மூணாவது, இன்னைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி பேசும். சுருக்கமா, உங்க ரிசர்ச் வெறும் பேப்பரோட நின்னுடாம நடைமுறைக்கு உதவணும். ஓகே, அடுத்த டெஸ்ட்டுக்கு போலாம். இதுக்கு பேரு பிராக்டிகாலிட்டி டெஸ்ட். அதாவது, உங்க ஐடியாவை நிஜ உலகத்துல செயல்படுத்த முடியுமா, அதை அளவிட முடியுமான்னு பார்க்கறது. முதல்ல ரிசர்ச்சபிலிட்டி, அதாவது ஆராயக்கூடிய தன்மை. ஒரு ரிசர்ச் கேள்விங்கிறது வெறும் கருத்து கணிப்பு மாதிரி இருக்கக்கூடாது. இது சரியா தப்பா அப்படின்னு விவாதம் பண்றதால பதில் வராது. அதுக்கு பதிலா டேட்டாவை வச்சு, அதாவது தகவல்களை சேகரிச்சு அளந்து அதுலேருந்து பதில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த உதாரணத்தை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். நர்சுகள் யூனியன்ல சேரணுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கருத்து, ஒரு தார்மீக கேள்வி. ஆனா யூனியன்ல மெம்பரா இருக்கிறது நர்ஸ்களோட வேலை திருப்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கேட்டா அதை நம்மால டேட்டா எடுத்து அளந்து பதில் சொல்ல முடியும். இதுதான் வித்தியாசம். அடுத்தது ஃபீசிபிலிட்டி, அதாவது சாத்தியக்கூறு. சிம்பிளா சொன்னா, இதை நம்மால செஞ்சு முடிக்க முடியுமாங்கிற கேள்விதான். நம்ம கிட்ட இருக்கிற பணம், நேரம், வசதி இதெல்லாம் வச்சு இந்த ரிசர்ச்சை பண்ண முடியுமான்னு பார்க்குற ஒரு ரியாலிட்டி செக் இது. ஆமா, உங்க ஐடியா உலகத்தையே மாத்துற அளவுக்கு சூப்பரா இருக்கலாம். ஆனா அதை செஞ்சு முடிக்க தேவையான பணம், நேரம், உபகரணங்கள், சரியான ஆட்கள், அப்புறம் முக்கியமா உங்ககிட்ட அதுக்கான திறமை இருக்கான்னு பார்க்கணும். இதுல எது ஒண்ணு இல்லைனாலும் அந்த ஐடியா வெறும் ஐடியாவா தான் இருக்கும். சரி, இப்போ கடைசி 2 டெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இது துல்லியம் மற்றும் நெறிமுறைகள் பத்தினது. அதாவது, உங்க கேள்வி எவ்வளோ தெளிவா இருக்கு, அது தார்மீக ரீதியா சரியா இருக்கான்னு பார்க்கறது. 4வது பாயிண்ட், கிளாரிட்டி அண்ட் பிரிசிஷன், அதாவது தெளிவும் துல்லியமும். உங்க ரிசர்ச் பிரச்சனைக்கான அறிக்கை ரொம்ப ரொம்ப தெளிவா, சுருக்கமா, எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம இருக்கணும். அது ஒரு பில்டிங்க்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. பாருங்க, ஒரு நல்ல ரிசர்ச் ஸ்டேட்மெண்ட்னா அதுல யார்கிட்ட ஆய்வு பண்றோம், எதை அளக்க போறோம், இந்த ஆய்வோட எல்லை என்னன்னு எல்லாத்தையும் ஆரம்பத்திலே கரெக்டா சொல்லிடணும். எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமே இருக்கக்கூடாது. கடைசியா, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எத்திக்கல் சவுண்ட்னஸ், அதாவது நெறிமுறை சார்ந்த நம்பகத்தன்மை. இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. உங்க ரிசர்ச் அதுல பங்கேற்கிறவங்களோட உரிமைகளையும் நலனையும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரு எத்திக்ஸ் கமிட்டியோட அப்ரூவல் கண்டிப்பா வேணும். அதாவது, உங்க ரிசர்ச்சால யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது, அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த நெறிமுறைகளை மீற எந்த ஒரு ரிசர்ச்சும், அது எவ்வளவு விஞ்ஞானபூர்வமா முக்கியமா இருந்தாலும் அது ஒரு நல்ல ரிசர்ச் கிடையாது. இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே, இப்போ நாம பார்த்த இந்த 5 பாயிண்ட்டையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். ஒரு சின்ன தெளிவில்லாத ஐடியா எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ரீசர்ச்க்கு ரெடியான ஒரு கேள்வியா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இது ஒரு பயணம் மாதிரி. முதல்ல ஒரு நர்ஸ் ஏதோ ஒன்ன கவனிக்கிறாங்க. பேஷண்ட்ஸை சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்றதால அவங்களுக்கு பிரச்சனை வருதோன்னு ஒரு பொறி தட்டுது. ரெண்டாவது, அந்த ஐடியாவை நாம பார்த்த 5 ஃபில்டர் வழியா அனுப்புறாங்க. இது முக்கியமா, செய்ய முடியுமா, தெளிவா இருக்கான்னு. கடைசியா அந்த ஒரு சின்ன கவலை ஒரு துல்லியமான ஆராயக்கூடிய ரிசர்ச் கேள்வியா மாறுது. அந்த இறுதி அறிக்கை எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு எப்படி சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்றது, இதய நோயாளிகள் 30 நாளைக்குள்ள திரும்பவும் ஆஸ்பத்திரிக்கு வர்றதை எந்த அளவுக்கு பாதிக்குது,
இப்ப பாருங்க, இந்த கேள்வி நாம பார்த்த 5 கண்டிஷனையும் பூர்த்தி செய்யுது. இது ரொம்ப குறிப்பிட்டது, அளவிடக்கூடியது, அதே நேரம் ரொம்ப முக்கியமானதும் கூட. சரி, ஒரு முடிவுக்கு வருவோம். ஒரு நல்ல ரிசர்ச்சோட அடித்தளமே ஒரு நல்ல கேள்விதான். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நல்ல கேள்விங்கிறது ஒரு ரிசர்ச்சோட முடிவு கிடையாது. அதுதான் ஒரு நல்ல ஆரம்பம். பேஷண்ட்ஸோட வாழ்க்கையை மேம்படுத்தவும் நர்சிங் துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் கூடிய ஒரு ரிசர்ச்கான லான்ச் பேட் அதுதான். இப்போ உங்களுக்கான கேள்வி. உங்க வேலையில, உங்க பிராக்டிஸ்ல ஒரு சக்தி வாய்ந்த ரீசர்ச் கேள்வியா மாற காத்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை எது? யோசிச்சு பாருங்க.